நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம்,
எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா 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 எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே நீர் என்னோடு இருப்பதனால் நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். யெகோவா ஷம்மா 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 எங்களோடு இருப்பவரே உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம், அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர். யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே என் குடும்பத்தை நீர் வேலியடைத்து காக்கிறவர். என் குடும்பத்தை நீர் வேலியடைத்து தினமும் காப்பவரே என் குடும்பத்தை நீர் வேலியடைத்து தினமும் காப்பவரே யெகோவா ஷம்மா 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 எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்லது வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். மறுபடியும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். எங்கள் தெரியும் சபையிலே நாங்கள் ஒரு தொடர் செய்தியை கேட்டு வருகிறோம். மோசேயினுடைய வாழ்க்கையில் இருந்து மோசேயை தேவன் எப்படியாக தெரிவு செய்து
அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டம் இருந்தபடியினால அவனுடைய வாழ்வை எகிப்திய அரண்மனையிலே கொண்டு சேர்த்து வளர்த்தெடுத்தார். நாங்கள் மோசேனுடைய வாழ்க்கையை தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். ஆச்சரியமான அநேக காரியங்கள், தேவன் அவனுடைய வாழ்வை தொட்டு மாற்றி அமைத்த அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாங்கள் தொடர் செய்தியாக பிளவுபட்ட ஒரு அடையாளம், அரண்மனைக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே என்ற தலைப்பிலே பார்க்க போகின்றோம். மோசே தேவன் தெரிவு செய்த நபராக இருந்தாலும், எபிரேயனாய் இருந்தாலும், எகிப்து அரண்மனையிலே வாழ்ந்தான். எகிப்தின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். ஆனால் அவனுடைய அடையாளம், தான் யார் என்ற அடையாளம் ஒரு பிரிக்கப்பட்ட நிலைமையிலே எபிரேயனா எகிப்தியனா என்ற கேள்விக்குறியோடு நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். சாதாரணமாக மனிதர்களாகிய நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு சமூகத்தில் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கும் பொழுது அங்கே சேர்ந்து இருக்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நாங்கள் சாதாரணமாக ஜீவிக்கலாம். அப்படி இல்லாட்டால் அது சேர்ந்து இருக்கிற உணர்வு, இது எங்களுடைய இடம், இது எங்களுடைய குடும்பம் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு இல்லாவிட்டால் அது சில நேரம் வேதனையானதாக அல்லது பதட்டம் நிறைஞ்சதாக இருக்கும். ஐயோ, இது எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேனே என்ற ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். மோசேனுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போமா இருந்தால் அப்படிப்பட்டது தான். அவன் பார்வோனின் அரண்மனையில் இருக்கிறான். அவன் பேசுவது எகிப்திய மொழி, எகிப்திய காரியங்களை கற்றவன், எகிப்திய சம்பிரதாயங்களின்படி கலாச்சாரங்களின்படி வளர்க்கப்பட்டவன், எகிப்தியரை போல உடை அணிந்தவன், எகிப்திய பாரம்பரியத்திலே பழக்க வழக்கங்களை வளர்க்கப்பட்டவன். ஆனால் அவன் எகிப்தியன் அல்ல, ஒரு பிரிக்கப்பட்ட நிலைமை. அதே போல நாங்கள் அவனை எபிரேயர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜாதியோடு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவனுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே இஸ்ரவேலரை விட முரண்பட்டதா இருந்தது. ஏன்? எகிப்தின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன், எகிப்திய நபரை போல வளர்க்கப்பட்டபடியினால அவன் பிறப்பிலே எபிரேயனாயிருந்தாலும் வளர்ப்பிலே எகிப்தியனாயிருந்தபடியினால அவனுடைய வாழ்க்கை எபிரேயருக்கும் எகிப்தியருக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை, அங்கும் இல்லை இங்கும் இல்லை என்ற ஒரு நிலைமையிலே அவன் வாழ்ந்தான். இப்படிப்பட்ட மோசேனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அவன் உள் மனதிலே ஒரு போராட்டம், அவனுக்குள் ஏதோ ஒரு காரியம் நடக்கின்றது, அவனுக்குள் கேள்வி இருக்கிறது. தன்னுடைய ஜனங்களை அவன் பார்க்கிறான், ஜனங்கள் படும் பாட்டை பார்க்கிறான், அவர்கள் படும் கஷ்டத்தை, வேதனையை அவன் பார்க்கிறான். அவனுடைய மனதிலே ஒரு போராட்டம், அது ஒரு செயலாக, ஒரு கிரியையாக வெளியிலே வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் அநீதியை பார்க்கிறான், ஒடுக்குமுறைகளை பார்க்கிறான், தன் ஜனம், தன் சகோதரர்கள், தன் இனம் பாதிக்கப்படுவதை அவன் பார்க்கின்றான். ஆகவே அவனுக்கு உள்ளத்தில் நான் இவர்களுக்காக ஏதாயினும் செய்ய வேண்டும், நான் இவர்களுக்கு ஏதாயினும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு அவனுக்குள் வருகின்றது. எபிரேயர் 11:24 நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், பார்வோன் அரண்மனையிலே வளர்றான். பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவன். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்படுது, விசுவாசத்தினால் மோசே பெரியவனான நேரத்தில் அவன் பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லப்படுவதை அவன் வெறுக்கிறான். அப்படியா இருந்தால் அவனுக்கு தெரியும், நான் யார், நான் பார்வோன், எகிப்தியன் அல்ல, அந்த குமாரத்தியுடைய மகன் அல்ல, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அல்ல. ஆகவே நான் என்னுடைய ஜனத்துக்கு, என்னுடைய இனத்துக்கு, என்னுடைய எகிப்தியர்களுக்கு அவர்கள் படுகிற அந்த பாட்டிலே, அவர்கள் படுகிற இந்த உபத்திரவத்திலே நான் அவர்களுக்கு ஏதாயினும் செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனை அவனுக்குள் வருகின்றது. அவன் அழைப்பை அறிந்திருந்தான். இந்த ஜனங்களுக்காக ஏதாயினும் செய்ய தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அழைப்பை அறிந்திருந்தான். ஆனால் தயாராக இருக்கல. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். தேவன் எத்தனையோ தடவை தன் ஊழியத்துக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அழைத்தபடியினால் ஊழியத்துக்கு நான் தயார் என்ற சிந்தனை எங்களுக்கு வர முடியாது. ஏனென்றால் அதற்கு நாங்கள் தயாராக ஆயத்தமாக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது.
நினைத்தவுடன் அந்த அழைப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியாது. அழைப்பு இருக்கிறது என்ற உறுதி, ஒரு நாளும் அந்த காரியத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர முடியாது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் நடக்கின்றது. நாங்கள் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போமா இருந்தால் அந்த இடத்துல மோசேயை விவரிக்கும் பொழுது ஒரு ஆர்வம் கொண்ட, ஒரு வாஞ்சியோடு செயல்படும் ஒரு மனுஷனாக அந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. அவனுடைய ஆர்வம், தன்னுடைய ஜனங்களை பார்த்தவுடன், ஜனங்களுக்கு நடக்கிற அநீதியை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஏதாயினும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அவனிடம் இன்னும் ஃபார்மேஷன், உருவாக்கம் வரவில்லை. அவன் இன்னும் அதற்கு ஏற்றபடி உருவாக்கப்படாத ஒரு மனுஷனாய் இருந்தான். உள்ளத்துக்குள்ளே ஆசை இருந்தது, ஆனால் உருவாக்கம் இல்லை. அதே போல் அவனிடத்தில் உறுதி இருந்தது, எப்படியாவது இந்த ஜனத்துக்கு நான் நீதி செய்யணும். ஆனால் குணாதிசயம் அப்படி இருக்கல, அவசரப்பட்டு செயல்பட்டான். இன்னும் நேரம் இருந்தது, இன்னும் காலம் இருந்தது, ஆனால் அவன் அவசரப்பட்டு செயல்பட்டான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் இருந்திருந்தாலும் கூட தேவன் அவனை வடிவமைக்க வேண்டும், தேவனுடைய நேரம் வர வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில உருவாக்கம் வர வேண்டும். அவன் தேவனால் பயன்படுத்தும் ஒரு மனுஷனாக, பாத்திரமாக அவன் தன்னுடைய வாழ்வை வடிவமைக்க அவன் விட்டு கொடுத்திருக்க வேண்டும். அப்படி அவன் செய்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில வெற்றி அந்த நேரத்தில் இருந்திருக்கும். ஆனால் அது அல்ல நேரம், அது அல்ல அந்த நபர். அவன் அழைக்கப்பட்டது உண்மை, ஆனால் அவன் அவசரப்பட்டு அவன் அந்த இடத்துல செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே குணாதிசயம் சரியாக வளராமல், தேவனுக்கு ஏற்றபடி அந்த ஃபார்மேஷன் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குணாதிசயங்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் செயல்படும் விதம் வடிவமைக்கப்படாமல், தேவன் தான் சொல்லி இருந்தாலும் நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் இந்த மோசையை போல அது தோல்வியில் முடிவடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே அழைப்பு நிச்சயமாயிருந்தால், தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்ற உறுதி எங்களுக்கு இருக்குமாயிருந்தால், தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி, தேவன் எங்களை வடிவமைப்பதற்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த படிமுறைகளுக்குள் நாங்கள் போவது அவசியம். நாங்கள் அப்படி அந்த படிமுறைகளுக்குள் போகாமல், தேவன் என்னை அழைத்திருக்கிறார் ஆகவே நான் செயல்படுகிறேன் என்று செயல்படுவோமாயிருந்தால் அதிலே தோல்விகளும் பின்னடைவுகளுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். இது சாதாரணம். அழைப்பு இருந்தது, ஆனால் இவனுடைய குணாதிசயம் இன்னும் வடிவமைக்கப்படவில்லை. அவசர புத்திக்காரனா இருந்தான், அவசரப்பட்ட ஆக்ரோஷம் அவனுக்கு வந்தது, கோபம் அவனுக்கு வந்தது. ஆகவே தேவனுடைய காரியங்களை செய்ய நாங்கள் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து அவர் எங்களை பயன்படுத்தும்படியாக, அவர் எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் அவரிடத்திலே எங்களை அர்ப்பணிப்பது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தேவன் மோசேயை இஸ்ரவேலை விடுவிக்கத்தான் அழைத்தார். அது தேவனுடைய திட்டம். இல்லாட்டா சிறு வயதிலே மரித்து போயிருக்க வேண்டியவன், நதியிலே போடும் பொழுது எல்லா பிள்ளைகளையும் போல இவனையும் போட்டு இவன் அழிந்து போயிருக்க வேண்டும். ஆனால் பாதுகாத்து வைத்தார்கள். ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்திலே வளர்வதற்கான சந்தர்ப்பம், பயம் இல்லாமல் அந்த பிள்ளை வளர்ந்தது. அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் அவன் தேவன் பயன்படுத்தக்கூடிய அந்த தகுதி, அந்த குணாதிசயம், அந்த நபராக மாறாமலேயே தேவனுடைய காரியங்களை செய்ய அவன் தன்னை அர்ப்பணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அர்ப்பணிப்பதை விட ஆக்ரோஷமாய் செயல்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மோசே பிளவுபட்ட ஒரு அடையாளத்தோடு வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை எபிரேயர் பக்கம் சார்ந்து கொள்ள முடியவில்லை, எகிப்தியர் பக்கம் சார்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பிளவுபட்ட அடையாளம், அரண்மனைக்கும் மனுஷங்களுக்கும் இடையிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை. சில வேளை நாங்கள் அப்படி முகம் கொடுத்திருக்கலாம். ஒரு இடத்திலே தான் இருக்கிறோம் நாங்கள், ஒரு சமுதாயத்திலே தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த சமுதாயத்திலே எங்களை இணைத்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் வேறு எங்கேயோ இருந்து வந்தவர்கள். ஆகவே நாங்கள் இருக்கிற இடத்திலும் எங்களுக்கு இருக்க முடியாது, நாங்கள் வந்த இடத்துக்கும் நாங்கள் போக முடியாது. ஒரு இடைப்பட்ட நிலையிலே வேதனையோடு பதட்டத்தோடு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே வாழும் வாழ்க்கை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், நீ ஒரு எகிப்தியன் என்று அரண்மனை அவனுக்கு சொல்லுது. ஏன்னா எகிப்தியன் சின்ன வயசுலேருந்து எகிப்தின் ராஜாவின் குமாரத்தை வளர்த்த ஒரு பையன், அதுதான் மோசே. ஆகவே அரண்மனை அவனை எகிப்தியன் என்று சொல்லுகின்றது. நீ ஒரு எபிரேயன் என்று அவனுடைய ரத்தம் சொல்லுது. அவனுக்கு தெரியும், நான் எகிப்தியன் அல்ல, என்னை எப்படி எகிப்தியன் சொல்றது, நான் எபிரேயன்.
என்னுடைய ஜனங்களுக்காய் நான் சேவை செய்யணும், எங்க ஜனங்களை மீட்டுக்கொள்ளணும், எங்களோட ஜனங்கள் படுகிற பாட்டிலிருந்து அவங்களை விடுதலையாக்கணும். நான் எபிரேயன். அவனுடைய இரத்தம் அவனை எபிரேயன் என்று சொல்லுகிறது. ஆனால் அவனுக்கு தெரியும் அவனுடைய உடன்படிக்கை ஒன்று இருக்கு. தேவன் அவனை அழைத்திருக்கின்றார். எகிப்தின் கைகளில் இருந்து தன்னுடைய ஜனங்களை, எபிரேயர்களை, இஸ்ரவேலர்களை விடுதலையாக்குவதற்காக தேவன் தன்னை அழைத்திருப்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே இந்த பிளவுபட்ட அடையாளம், இந்த பிளவுபட்ட அடையாளத்தினால அங்குமில்லை இங்குமில்லை, அங்கு சேர முடியாது இங்கு சேர முடியாது, நான் எபிரேயன் அல்ல நான் எகிப்தியன், அல்லது நான் எகிப்தியன் அல்ல எபிரேயன், ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு பிளவுபட்ட அடையாளம் அவனுக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது. எங்களுக்கு தெரியும், எங்கள் பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது, எங்களுக்கு போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாத பொழுது அதிகமான மன அழுத்தத்திற்குள் நாங்கள் தள்ளப்படுகின்றோம். மன அழுத்தம், மனபாரம் பாதிப்புகளை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த மன அழுத்தம் எங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நாங்கள் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு தெரியும், நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது தெரியும். அதை அழகாக ஆரோக்கியமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து அந்த நபர் வெளியில வருவதற்கான காரியங்களை நாங்கள் செய்யணும். அதிலிருந்து ஆரோக்கியமாக அந்த மன அழுத்தம் வெளியேற்றப்படணும். அப்படி மன அழுத்தம் வெளியேற்றப்படாத பட்சத்திலே அது பெரிய அழிவிலே வந்து முடியும் என்பது நிச்சயம். மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த மனுஷன் இந்த மன அழுத்தத்தினால, இந்த பிளவுபட்ட அடையாளத்தின் காரணமாக அவனுடைய வாழ்க்கையிலே பல தடைகளுக்கு அவன் முகம் கொடுக்கிறான், பல பின்னடைவுகளுக்கு முகம் கொடுக்கிறான், பல போராட்டங்களுக்கு அவன் முகம் கொடுக்கிறான். ஆனாலும் தேவன் அவனை கைவிடவில்லை. தேவன் தான் எதற்காக அந்த நபரை பிரித்தெடுத்தாரோ அந்த காரியத்திற்காக அந்த நபரை, அந்த மோசேயை அவர் வடிவமைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த பிளவுபட்ட அடையாளம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது காரியம் தான் பிளவுபட்ட அடையாளம் தூண்டுதலான செயலை அல்லது ஆக்ரோஷமான செயலை உண்டு பண்ணுகின்றது. பிளவுபட்ட அடையாளம், எகிப்தியன் அல்ல, எபிரேய ரத்தம் எனக்கிட்ட இருக்கு, நான் எபிரேயன். ஒரு பிளவுபட்ட அடையாளம், மன அழுத்தத்தோடு இருக்கிறான். ஆகவே அவன் ஒரு ஆக்ரோஷமான செயலை செய்ய தூண்டப்படுகிறான். இந்த இடத்துல தெளிவாய் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம், எகிப்தியனாய் வளர்ந்தாலும் இந்த வசனத்தில் நாங்கள் வாசித்தோம், அவன் தன் சகோதரரிடத்திலே போய், தன் சகோதரர்கள், அடுத்து சொல்றார் தன் சகோதரராகிய எபிரேயர் ஒருவனை. 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எகிப்தியனும் எபிரேயனும். அந்த இடத்துல போய் அவன் செயல்படுகிறான். அவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அவன் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு பக்கம் சார்பாய் செயல்பட வைக்கின்றது. அவனுக்குள் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. நிச்சயமாய் அவன் எபிரேயனுக்காய் செயல்படுகின்றான். அந்த இடத்துல அந்த பிளவுபட்ட அடையாளம் ஆக்ரோஷமாய் செயல்பட, அமைதியாக செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், சமாதானப்படுத்தி இருக்கலாம், அதை செய்யலை. ஏன்? குணாதிசயம் இன்னும் வளரவில்லை, நேரம் இன்னும் வரவில்லை, அவசரம். தேவன் என்னை அழைத்திருக்கிறாராகவே நான் செயல்படுகிறேன். அவன் அந்த இடத்துல அவன் செயல்பட போகின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அது பிரச்சனையா இருக்கிறது. அவன் அந்த இடத்துல போய் ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அவன் ஒரு ஆளை எகிப்தியனை கொலை செய்துட்டான் அப்படின்றது வசனம் சொல்லுகிறது. அவனுக்கு தெரியும் தான் யார் என்பதை. அவன் தான் யார் என்பதை அறிந்திருந்தான். அவன் பார்வோனின் குமாரத்தி என்று சொல்லப்படுவதை வெறுத்தான் என்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. இந்த அடையாளம் என்று சொல்லுவது பார்வோனின் குமாரத்தி, அந்த அடையாளம் அவனுக்கு அவசியம் இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. சாதாரணமாக நாங்கள் நினைக்கிறோம் அடையாளம் என்று சொல்லும் பொழுது எங்களோட பரம்பரையாய் வரும் காரியம். வேதாகமத்தில் அநேக இடத்துல நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் பரம்பரையாய் எல்லா காரியங்களும் அறிந்தவர்கள். நாங்களும் சொல்லுவாங்க பரம்பரை கிறிஸ்தவர்கள், நாங்கள் பரம்பரையாய் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். இது நாங்கள் சாதாரணமாய் மனுஷர்கள் சொல்லுகிற காரியம். ஆனால்
அடையாளம் என்று சொல்லுவது பாரம்பரியமாய் வருகிற காரியம் மட்டும் அல்ல, அது மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு காரியம், நாங்கள் தீர்மானிக்கும் ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. சரி, இதுல நாங்க பார்க்கிறோம், பார்வோனின் குமாரத்தி என்று சொல்லப்படுவது எனக்கு வேணாம், ஆனால் நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிறேன். தேவனுடைய ஜனத்தோடு சேர்ந்து அல்லது தேவனுக்காய் செயல்பட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். ஆகவே நாங்க பார்க்கிறோம், இவனுடைய அடையாளம் எங்கிருந்து வந்தது? பாரம்பரியமாய் வந்ததா? பாரம்பரியமாய் அடையாளம் வரலாம். நாங்கள் சொல்லும் பரம்பரையாக என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அடையாளம் என்று சொல்லப்படும் பொழுது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல், மனப்பூர்வமாக நாங்கள் சில காரியங்களை தீர்மானிக்கிறது, சில காரியங்களை நாங்கள் தெரிவு செய்வதன் மூலமாக எங்களுடைய அடையாளம் உறுதியாக்கப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், மோசே தெரிவு செய்கின்றான் அவனுடைய அடையாளத்தை, சரியானதை தெரிவு செய்தான். நான் எகிப்திலே அந்த ராஜ மாளிகையிலே இளவரசனாக குமாரத்தின் மகனாக இருப்பதை விட நான் என் ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று அவன் சரியானதை தேர்ந்தெடுத்தான். ஆனால் அவன் அந்த இடத்துல செயல்பட்ட விதம் பிழை, முதிர்ச்சியற்ற ஒரு மனுஷனாக செயல்பட்டான். என்ன செய்யறாங்க, 2 பேர் சண்டை பிடிக்கும் பொழுது போய் பார்க்கிறான். முதிர்ச்சி அடைந்த மனிதனாயிருந்தால் செயல்படுற விதம் வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்தில் அவன் முதிர்ச்சியற்ற முறையிலே செயல்பட்டு கொலை செய்கிறான். அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை அவன் அந்த இடத்திலே செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சரியான முடிவை அவன் எடுக்கவில்லை. தலைவன் தான், அழைக்கப்பட்டவன் தான், தேவனுக்காய் செயல்பட ஆயத்தமானவன் தான், தெரிவு செய்தவன் தான். ஆனால் அவன் சரியான முடிவை எடுக்கவில்லை. சரியான முடிவு எடுக்கணுமாயிருந்தால் ஒரு ஆழமான உருவாக்கம், தேவனால் உருவாக்கப்படுவது அவசியம். ஆழமான உருவாக்கம் அவசியமாயிருக்கிறதாகவே ஆழமான உருவாக்கம் அல்லது ஃபார்மேஷன், எங்களுடைய வாழ்க்கையை தேவன் உருப்படுத்தும் பொழுது, சரிப்படுத்தும் பொழுது நாங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய மனுஷியாக நாங்கள் இருக்கலாம். ஆகவே இவனுக்கு தான் யார் என்பது தெரியும், எப்படி வாழ்ந்து காட்டுவது என்பது தெரியும், என்ன செய்வது என்பது தெரியும். ஆனால் ஆக்ரோஷம், இந்த மன அழுத்தம், இந்த பிளவுபட்ட அடையாளம், நிலையாக இல்லாத ஒரு சிந்தனை இருந்தபடியினால அவன் அவசரப்பட்டு செய்தான். ரியாக்ஷன், எதிர் செயலை தான் செய்தானே ஒழிய செய்ய வேண்டிய விஷயத்தை அவன் செய்யவில்லை. என்ன எதிர்க்கலாம், என்ன செய்யலாம், வெட்டி போட்டா சார், இவனை கொலை செய்தான் சார், அவசரப்பட்டு அவன் தீர்மானத்தை எடுக்கிறான். ஆனால் அந்த இடத்துல அவன் அமைதியாக செயல்பட்டிருந்தான், பொறுமையாக செயல்பட்டிருந்தான். அந்த இடத்துல கதை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்னும் அவனுக்கு அந்த அமைதியான யோசிக்க பழக்கம் இல்லை, இன்னும் அவன் உருவாக்கப்படலை. இன்னும் அவன் பொறுமையாய் செயல்பட அவன் உருவாக்கப்படவில்லை. அவனுடைய பார்த்த உடனே நாங்கள் சொல்லுவோம் ரத்தம் கொதிக்குதுன்னு, அது மாதிரி அவன் ரத்தம் கொதித்தவனாக, என் சகோதரனுக்கு இப்படி தனிப்பட்ட விதமாக இவன் அநியாயம் செய்கிறானே என்று சொல்லி அவன் அந்த இடத்துல சுயமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நாங்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் என்ன செய்யறான், அங்கும் இங்கும் பார்த்தான். யாரை பார்க்கிறான், யாராவது என்ன பார்க்குறாங்களா, நான் செய்ய போகிற விஷயத்தை யாராவது கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களா, யாராவது பார்த்துட்டு போய் எகிப்தில் ராஜா கிட்ட சொல்லிடுவாங்களா. மனுஷர்களை பார்த்தான், யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. நம்முடைய அடையாளம் பாதுகாப்பற்றதாக இருக்கிற நேரத்தில் நம்மை நிரூபிப்பதற்காக செயல்படுகிறோம். நாம் அடையாளம், நாம் இந்த இடத்துக்கும் உரியவங்க அல்ல, அந்த இடத்துக்கும் உரியவங்க அல்ல என்ற நிலை வரும் பொழுது, நான் தான் இந்த நபர், நான் தான் எபிரேயன், நான் தான் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுவதற்காக சில நேரங்களிலே நாங்கள் செயல்படுகிறோம். மோசே அப்படித்தான் செய்தான், நான் எபிரேயன், அதை நிரூபிக்க வேண்டி இருந்தபடினால அவன் அந்த இடத்திலே அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். அவசரப்பட்டு அவன் செயல்படுகின்றான். சில நேரம் அவனுக்கு உண்மையிலே நான் ஒரு எபிரேயன் தான் அப்படின்றது அவனுக்கு
நிரூபிக்க தேவையா இருந்திருக்கலாம். இல்லாட்ட எபிரேயர்களுக்கு அவன் நான் உங்கள ஒருத்தன் தான், என்னை சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு தேவையா இருந்திருக்கலாம். அப்படியும் இல்லாட்டா நான் தான் மீட்பர், வரலாற்றிலே பொறிக்கப்பட போகிற அந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும் மீட்பர் நான் தான் அப்படின்ற சிந்தனை கூட அவனுக்கு இருந்திருக்கலாம், தெரியாது. ஆனால் அவன் அந்த இடத்திலே அவசரப்பட்டு செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் நினைச்சிருக்கலாம் சில நேரம் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும் மீட்பர் இவர்தான் என்று தன் சகோதரர்கள் நினைப்பார்களோ, அவங்க என்னை அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு சில வேளை அவன் நினைத்திருக்கலாம் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது. அதை நாங்கள் வாசிச்சு பார்ப்போமா? அப்போஸ்தலர் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. இவன்தான் எங்களுக்கு உதவி செய்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி எபிரேயர்கள் நினைத்து கொள்ளுவார்கள், தன்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று நினைச்சவன் செயல்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களோ அவனை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க அதை உண்மை என்று உணரவில்லை, அவன் யார் என்பதை அவர்கள் உணரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஒரு அழைப்பு, ஒரு தூண்டுதலில் அழைக்கப்பட்ட மனுஷன், ஆனால் தூண்டப்பட்டவனாக, ஆக்ரோஷமாக, அவசரமாக, குணாதிசயம் சரியாக கட்டி எழுப்பப்படாத நிலைமையிலே அவன் செயல்பட்டபடியினால் அங்கு அது ஒரு தடையாயிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அழைப்பு இருக்குமா இருந்தால் அந்த அழைப்பை கட்டி எழுப்பி அவனை ஏற்ற நேரத்திலே பயன்படுத்த தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய செயல்பாடு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய நேரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அடையாளம் தேவனில் வேரூன்றாத போது, நாங்கள் யார் என்பது தேவனோடு இல்லாத நேரத்திலே மனிதர்கள் நாங்கள் வித்தியாசமாக செயல்படுறோம். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அது எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையாக யோசிச்சுக்கொள்கிறோம். தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அவர்கள் அதிகாரத்தோடு செயல்படுகிறார்கள். விசுவாசிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அவர்கள் பேசும் விதங்கள் வித்தியாசமாக்கிக் கொள்கிறார். ஆகவே பல தரப்பட்ட அனுபவங்கள், பல தரப்பட்ட காரியங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். தேவனில் நிலை பெறாத போது, நான் தேவனுக்காய் ஜெபிக்கிறேன், நான் செய்வதெல்லாம் தேவனுக்கு தான் செய்கிறேன், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னை பயன்படுத்துகிறார் என்ற சிந்தனை இல்லாமல் போகிற பட்சத்திலே, எங்களுடைய அத்திவாரம் வேறு எங்கேயோ இருக்கும் பட்சத்திலே, என்னுடைய அடையாளத்தை நான் வேற எங்காவது வைத்திருக்கிற பட்சத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் ஏராளமாய் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே தான் இவன் அந்த இடத்துல போய் வன்முறை செய்கிறான். வன்முறையான ஒரு செயலை அவன் செய்கிறான். அவன் அந்த வன்முறை செய்யும் பொழுது நாங்கள் பார்க்குறோம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை எபிரேயனாக அடையாளம் கண்டு கொண்டாலும் அவனுடைய உள்ளத்தில் இன்னும் தான் ஒரு இளவரசன். சாதாரண மனுஷனாக இருந்தால் கொலை செய்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவன் இப்போ அரண்மனையில் வளர்ந்த ராஜ சட்ட திட்டங்களை எல்லாம் அறிந்து ராஜாவுக்குரிய கணத்தை, இளவரசனுக்குரிய கணத்தை பெற்ற ஒரு இளவரசன். அவன் அந்த நேரத்தில் எபிரேயர்களுக்கு நடந்த கொடுமையை பார்த்து அல்லது அநீதியை பார்த்து அவன் செயல்பட்டாலும் இன்னும் இருதயத்தில் இளவரசனாய்த்தான் இருந்தான். சாதாரணமாக இளவரசர்கள் அச்சுறுத்தல்களுக்கு பயப்பட மாட்டாங்க, தனி தீர்மானம் எடுப்பாங்க, அவர்கள் நினைத்தது அவர்கள் செய்வார்கள். ஏன், ராஜாவின் மகன் அல்லது ராஜகுமாரத்தியின் மகன். ஆகவே அதிகாரத்துக்கு பழகியவர்கள், செயல்பாட்டிலே அவர்கள் விரைவாக செயல்படுவார்கள். இது பழக்க தோஷம். சில நேரம் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பழகி போன பிறகு நான் யார், நான் தலைவன், நான் தான் அதிகாரி. சில நேரம் நாம் அப்படியான செயல்படும் சந்தர்ப்பங்கள் வருது. நாங்கள் இந்த இடத்துல இவன் ஒரு எபிரேயனாக செயல்பட்டாலும் உள்ளத்திலே எகிப்திய இளவரசனாக அவன் அந்த இடத்துல செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமாயிருந்தால், அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஏற்ற நேரத்திலே தேவனால் பயன்படுத்த வேண்டுமாயிருந்தால் தேவனை சார்ந்திருக்க பழகணும். இந்த இடத்துல மோசே தேவனால் பயன்படுத்த ஆயத்தப்படுத்தப்பட்டவன், ஆனால் அவன் தேவனை சார்ந்து செய்யலை. அவன் சில நேரம் நம்ம கேட்டு பார்க்கலாம், அவன் அக்கறை காட்டியது தப்பா, அவன் கொலை செய்தது தவறா, மண்ணில் புதைச்சிட்டு ஓடி போனது தவறா, நம்ம கேட்ப மாதிரி இல்லை. தேவனுடைய திட்டம் எங்களுக்கு ஒரே பதில். ஆனால் அதில் அவன் பொறுமை இல்லாமல் நேரத்துக்கு முன்பாக, அவன் இன்னுமாய் ஆயத்தப்பட முன்பு, அவன் இன்னும் உருவாக்கப்பட முன்பு செயல்பட்டதே அந்த இடத்திலே தவறாக இருக்கிறது. பொறுமை இல்லாமல் செயல்பட்டது. ஆகவே எங்களுடைய உள் மனம்,
நிலையாக இல்லாத பட்சத்தில், நாம் அநேக நேரம் தடுமாறி கொண்டிருக்கிற பட்சத்திலே, அதிகாரத்தை அளவுக்கு அதிகமாக அல்லது நான் இளவரசன் என்ற அந்த சிந்தனை வந்தபடினால நாங்கள் பார்க்கிறோம் அவன் அவசரப்பட்டு அந்த இடத்திலே அவன் செயல்படுகிறது. அவன் யார் என்பதை, நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நாங்கள் உங்கள் பட்சமாய்த்தான் இருக்கிறேன் என்று தன் ஜனத்துக்கு, எபிரேயர்களுக்கு அவன் நிரூபிக்க ஆசைப்படுகிறான். ஆனால் அடையாளம் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய அடையாளம், மோசையின் அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்ரோஷமான செயலால் அதை நிரூபிக்க முடியாது. அந்த இடத்துல மோசே தாழ்மையாக, கீழ்ப்படிதலாக, அமைதியாக, மென்மையாக அவன் செயல்பட்டிருக்கணும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை மாறுவதற்கு நீண்ட காலம் தேவை. எங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம எடுத்தவுடன் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. எடுத்தவுடன் எல்லா குணாதிசயங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராது. படிப்படியாக, அமைதியாக, பொறுமையாக, பல பிரச்சனைகளை சந்தித்து, பல போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து தான் நீங்களும் நானும் வடிவமைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அடையாளம் என்று சொல்லும் பொழுது ஆக்ரோஷமாய் செயல்பட்டான். ஆனால் அவன் வளருவதற்கு இன்னும் காலம் தேவை. அவன் வளருவதற்கு இன்னும் அதிக நாட்கள் தேவை. கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் தேவன் அவனை வளர்த்தார்னு கூட சொல்லலாம். ஆகவே ஒரு பிளவுபட்ட அடையாளத்தோடு அங்குமில்லை இங்குமில்லை என்று வாழும் பொழுது, மன அழுத்தத்தினால் நிறைந்து ஆக்ரோஷமாய் நாங்கள் செயல்படும் நேரம் வருமாயிருந்தால் நாங்கள் எங்களை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்பது அவசியம். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம், அவன் யாத்ராமம் 2ஆம் அதிகாரத்தில் கையில் இருந்த என்னத்தை பாவிச்சானோ தெரிய வெட்டி கொலை செய்தான். ஆனால் யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கையில் இருந்த கோலை நீட்டி ஒரு மீட்பராக அவன் செயல்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன வித்தியாசம்! அந்த நேரம் அவன் ஆக்ரோஷமாய் செயல்படல. அநேக இஸ்ரவேல் சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்ற பெயர் பெற்றவர்களை அழகாக வழி நடத்தியவன் இந்த மோசே. தேவன் மோசேயை செதுக்க தொடங்கினார். மோசேயை தேவன் வடிவமைக்க தொடங்கினார். ஒரு இடைப்பட்ட காலம், 40 வருஷ பிரச்சனைக்கு பிறகு 40 வருஷ காலம் மோசேயை தேவன் வடிவமைக்கிறார். அவருக்கு ஏற்ற விதமாக அவனை செய்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான இடைப்பட்ட காலங்கள், அநேக காரியங்களை செய்திப்பது அமைதியாக புறக்கணிக்கப்பட்ட நிலை, ஒன்றுமே நடக்காது இருக்குது, ஏன் இப்படி அமைதியாக இருக்குது, ஒன்றுமே வெற்றியாயில்லை என்ற ஏங்குகிற நாட்கள் இருக்குமா இருந்தால் தேவன் உங்களை வடிவமைக்கிறார். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து தேவனுக்குள் நீங்கள் அடங்கி இருப்பது அவசியமாகவே இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். மோசே, ஆக்ரோஷமான இந்த மோசே வனாந்தரத்திலே போய் அவன் தன் அடையாளத்தை சரிப்படுத்தி கொள்ளுகிறான். அவன் மேலே இருந்த பட்டங்கள் கலட்டப்படுது. இளவரசன், ராஜகுமாரன், நல்லா கற்று தேறியவன், எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று அறிந்தவன், கோபம் வர்றவன், அவசர புத்திக்காரன், எல்லாம் அவனுக்கு மேலே இருந்த பட்டியல்கள் கலட்டப்படு. ஆனால் அவனுக்கு புதிய பெயர்கள்: அமைதி, பொறுமை, மென்மையானவன், தேவனோடு சார்ந்திருக்கிறவன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், தேவனை கவனிக்கிறவன் என்று பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கைக்குள் சேருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய கரத்திலே, தேவனை அத்திவாரமாய் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படுமாயிருந்தால் அதுதான் தேவன் பயன்படுத்தும் வெற்றியான வாழ்க்கை. 2வது காரியம், பிளவுபட்ட அடையாளம் வேதனையான விளைவுகளை கொண்டு வருகிறது. பிளவுபட்ட அடையாளம் வேதனையான விளைவுகளை கொண்டு வர்றது. எங்களுக்கு தெரியும், மோசே எகிப்தியனை கொன்று வெறும் தூண்டுதலான செயல் மட்டுமல்ல, அவன் இன்னும் தேவனிடம் ஒண்டிக்கொள்ளல, அல்ல தேவனோடு அவன் சேராதபடியினால அவன் உள்ளத்தில் வந்த போராட்டம், உள்ளத்தில் வந்த வெடிப்புன்னு கூட சொல்லலாம். அவன் 2 விசுவாசங்களுக்கு இடையிலே வாழ்ந்தான். எகிப்திய அரச குடும்பம், எபிரேய துன்பப்படும் குடும்பம். எகிப்திய ஆளுகை செய்யும் குடும்பம், எபிரேய அடிமைத்தனத்தின் குடும்பம். அவர்கள் அநீதி செய்கிறார்கள், இவர்கள் நீதிக்காக போராடுகிறார்கள். 2 விதமான போராட்டங்களின் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் இவன். ஆகவே இவனுடைய இந்த அடையாளம் அல்லது பிளவுபட்ட அடையாளம் அவனுக்கு வேதனையை ஏற்படுத்துகிறது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். 2ஆம் யாத்ராகமம் 2:13-14. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது
எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், அடுத்த நாளும் இதே பிரச்சனை வருது. 2 எபிரேயர் போய் நியாயம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் என்ன வருது? உன்னை எங்கள் மேல் அதிகாரியா வச்சது யார்? நீ யார் எங்களுக்கு சொல்றது? ஆகவே இது உண்மையில வெறும் நிராகரிப்பை விட ஒரு ஆழமான பதில். நீ செய்தது எங்களுக்கு தெரியும் என்ற மாதிரியான ஒரு பதில். இப்போ எனக்கு பயம் வருது. ஆகவே எபிரேயர்கள் தங்களில் ஒருவனாக இவனப்ப, நீ யாரு? ஐயோ, எங்களுடைய ஒரு ஆள் தானே வந்து எங்களை சமாதானம் பண்ணுதுன்னு யோசிக்கல. நீ யார்? நீ எங்க மேல அதிகாரம் பண்றதுக்கு நீ யார்? எபிரேயர்களும் தள்ளினாங்க. இனி எகிப்துக்கும் போக முடியாது, கொலை செய்துட்டான், எகிப்தியனை கொலை செய்து விட்டான். ஆகவே இனி எகிப்துக்கும் போக முடியாது. அவனுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை, இங்க போய் சேர்ந்து கொள்வது இல்லை. 2 பக்கமும் அவனுக்கு இடம் இல்லாதபடினால அவனுடைய வாழ்க்கையில பயம் வருகின்றது. பயம் வந்தபடியினால மோசே பயந்து ஓடி போகிறான்னு தான் இருக்கு. மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். ஒரு தன்னை கொல்றதுக்கு அளவுக்கு துணிச்சலான மனுஷன் இப்ப தன்னை கொலை செய்திருவாங்களோன்னு பயத்து அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான் அப்படின்ட்டு வருது. ஆகவே நாங்கள் பார்க்குறோம், பெரும்பாலும் அவசரப்பட்டு நாங்கள் செயல்பட்ட பிறகு நான் அநியாயம் நான் செய்கிறேன், பயம், என்ன நடக்குமோ தெரியாது, என்ன பிரச்சனையாகுமோ தெரியாது, என்ன தீர்வு வருமோ தெரியாது என்ற பயம் மனுஷனை ஆட்கொள்ளுது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அவனை பயத்தின் காரணமாக அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போகிறான். பார்வோன் கண்டுபிடிச்சான், என்னைய தேடிவார், என்னைய கொலை செஞ்சு போடுவான். ஆகவே எனக்கு இங்கே இருக்க முடியாது, எபிரேயர்கள் என்ன சேர்த்து கொள்ள மாட்டாங்க, எகிப்திய அரண்மனையில் எனக்கு இடம் இல்லை, இவ்வளவு நாள் இளவரசனாக இருந்தேன், இனி எனக்கு அந்த வசதி கிடைக்காது. ஆகவே இப்பொழுது அவன் ஒரு அகதியை போல தேசம் விட்டு தேசம் ஓடி போகிறான். அதிகாரம் இருந்த அவனுக்கு இப்ப ஆடுகள் தான் கிடைக்குது, ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். செல்வாக்கு இருந்தது, நல்ல இளவரசன், ராஜா வீட்டில் இருந்தவன், நல்ல செல்வாக்கு இருந்தவன். இப்ப தனிமை, யாருமே இல்லை. தனிமையான அந்த வனாந்தரத்தில் வேதனையோடு அவன் அமர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது எல்லாமே தற்செயலாய் நடந்தது அல்ல, இது எல்லாமே தேவ திட்டத்தின் ஒரு பகுதி. சில நேரம் நாம யோசிக்கலாம், ஐயோ நான் இவ்வளவு செல்வாக்கா இருந்தேன், இவ்வளவு வசதியா இருந்தேன், இத்தனை பேர் என்ன சுற்றி இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லை, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், தனிமைப்பட்டிருக்கிறேன், என்னை கவனிக்க யாரும் இல்லை. நாங்கள் சில நேரம் இந்த இடத்துல யாராவது அப்படி நினைக்கலாம். ஆனால் அது தற்செயலான காரியம் அல்ல. அப்படியா இருப்பவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இது தேவன் உங்களோடு இடைப்படும் காலம், தேவன் உங்களை உருவாக்கும் காலம். தனிமையா இருக்கிறீர்களா? தேவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை உருவாக்கி கொள்ளிருக்கிறார். எல்லாரும் உங்களை தள்ளி விட்டுருக்கிறாங்களா? தேவன் உங்கள் அருகில் இருந்து உங்களை தனக்காக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், எல்லா வசதிகள் இருந்தாலும் அவன் வாழ்க்கை துன்பத்தை நோக்கி, வேதனையை நோக்கி தள்ளப்பட்டதாக இருந்தது. 3வது காரியம், வனாந்தரம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஆசீர்வாதம். அது ஒரு விளைவு, இல்லாட்ட தண்டனை அல்ல. சில நேரம் நம்ம யோசிப்போம், வனாந்தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்டனை. சாதாரணமாக காட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க, தண்ணி இல்லாத காடு இல்லையா, இல்லாட்டா வனாந்தரம், ஒரு தண்டனையான மனப்பான்மை வரும். ஆனால் உண்மையில வனாந்தரம் என்பது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு விளைவு அல்ல, அல்லது ஒரு தண்டனை அல்ல. நாங்கள் வாசி பார்ப்போம், யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், போயிட்டான், ஊர் விட்டு ஊர் போய் தப்பி ஓடுறான். அது வீழ்ச்சி மேல இருந்தாலும், தண்டனையை போல இருந்தாலும், புறக்கணிப்பு, நாடு கடத்தப்பட்டதை போல இருந்தாலும், அது ஒண்ணுமே இல்லை, தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த மனுஷனை தேவனுக்கு தேவை. இந்த மனுஷனை உருவாக்கி மறுபடியும் தன்னுடைய காரியங்களுக்காக தேவன் பயன்படுத்தணும். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? அவனை வனாந்தரத்திற்கு அல்லது மீதியான் தேசத்துக்கு அனுப்பினார். மீதியான் என்று சொல்லும்போது, நீ எல்லாம் உனக்கு இல்லாம போச்சு, உனக்கு ஒண்ணுமே இல்லை, இனி உனக்கு யாரும் இல்லை என்ற அந்த காரியம் அல்ல. நான் உன்னில் செயல்பட போகிறேன், உன் வாழ்க்கையை நான் எனக்காய் பிரித்தெடுத்து வடிவமைக்க போகிறேன் என்றது தான் வனாந்தரம். சில நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், தனிமை, யாரும் இல்லை,
நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டேனே என்ற சிந்தனை இருக்குமாயிருந்தால் அது தண்டனை அல்ல, அது தேவன் உங்களை வடிவமைக்கிற இடம். ஆமென் சொல்லுவோமா? தேவன் எங்களை வடிவமைப்பதற்காக இந்த தனிமையை தனக்காக, புறக்கணிப்பை தனக்காக, ஒதுக்கப்பட்ட நிலைமையை தனக்காக தெரிவு செய்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் செயல்படுகின்றார். ஆகவே தேவன் இப்ப இந்த வனாந்தரத்திலே இந்த விடுவிப்பாளரை, இந்த மீட்பரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அங்க அவர் செய்யறது என்ன? ஆடுகளை மேய்ப்பது. வனாந்தரம் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியில இருக்கிற இடம் அல்ல, தேவன் செயல்படும், தேவனுடைய காரியங்கள் நடக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே நாங்க பார்க்கிறோம், இந்த வனாந்தரத்துல இருந்த இவனுக்கு அவன் வனாந்தரத்துல பெற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்கள். முதலாவது அவன் பெற்றுக்கொண்ட காரியம், வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தெளிவின்மையை காண்கின்றான். தெளிவில்லை, அவனுக்கு தெளிவின்மையை அவன் பெற்றுக்கொள்கின்றான். எங்களுக்கு தெரியும், மோசே எகிப்தில் இருக்கும் பொழுது எல்லாராலும் அறியப்பட்டவன். அவன் எல்லாராலும் பிரசித்தமாக அறியப்பட்டவன். நல்ல அங்கீகாரம் இருந்தது, நல்ல உயர் கல்வி இருந்தது, நல்ல பெயர் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தான், பதவி இருந்தது, மேடை இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனால் இப்ப இந்த வனாந்திரத்திலே அவன் வெறும் மேய்ப்பன். அவனுக்கு இருந்தது எல்லாமே, அவனுடைய சொந்த ஆடுகளும் இருந்ததோ தெரியாது, ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். இந்த இடத்துல அவன் தன்னுடைய அகந்தையை அகற்றுகிறான், தன்னுடைய சுயத்தை அகற்றுகின்றான். எகிப்திலே முக்கியமாக இருந்த நபர் இப்பொழுது முக்கியமல்லாத, தன் வாழ்க்கையில ஒரு தெளிவின்மை, முக்கியமில்லை என்ற ஒரு இடத்துக்கு வருகிறான். அந்த இடத்திலே தேவன் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுகின்றான். அங்க செயல்பட்டு அவன் தேவன் மோசே கிட்ட சொல்றார், இஸ்ரவேலை மீட்டு கொள்வதற்காய் நீ போகணும். அவன் சரி ஆண்டவரே, நான் போறேன்னு போகல. ஐயோ, நான் யார் ஆண்டவரே, அந்த இடத்துக்கு போக நான் யார் ஆண்டவரே என்று அவன் தன்னை தாழ்த்தி தான் யார் என்பதை அந்த இடத்துல புரிஞ்சு கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது உருமாற்றம் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படும். அந்த தனிமை, அந்த அமைதி, அந்த ஆடுகளோடு செலவிட்ட அந்த நேரம் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது அவனுக்கு கிடைத்த காரியம், வனாந்தரம் அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. முதல்ல பொறுமை இல்லாத மனுஷன், அவசரப்பட்டு கொலை செய்தவன், அவசரப்பட்டு ஊரை விட்டு ஓடி போனவன். ஆனால் இப்ப வனாந்தரம் அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. எகிப்தில் அவன் அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன், அவசரமாய் செயல்படும், காத்திருக்க தேவையில்லை. அவன் வாயில ஒரு வார்த்தை சொன்னால் அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் காட்டுக்குள்ள அந்த வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் ஆடுகள் மேய்க்கும் அந்த அனுபவம் அவனுக்கு பொறுமையை கொடுத்தது. ஏன்? ஆடுகள் ரொம்ப மெல்ல வேலை செய்யறதுங்க. ஆடுகள் சொல்படி கேட்காது, அங்க ஓடும் இங்க ஓடும், சுற்றி திரும்பி இப்படியாய் செயல்படும் அந்த ஆடுகளை 40 வருஷம் அவன் வழி நடத்தினான். கீழ்ப்படியாது ஆடுகள். அந்த 40 வருஷம் அவன் பெற்ற பயிற்சி, அடுத்து வருகிற 40 வருஷம் இந்த வணங்கா கழுத்துள்ள முறுமுறுக்கிற முரட்டாட்டம் உள்ள கீழ்ப்படியாத இஸ்ரவேலை வழி நடத்துவதற்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. இந்த பொல்லாத ஜனத்தை சரியாக வழி நடத்த அவனை உருவாக்குவதற்கு தேவன் அந்த வனாந்தரத்திலே இவனோடு இடைப்படுகின்றார். ஆகவே தாமதமாயிருச்சேன், 40 வருஷம் பிந்தி போயிருச்சேன், 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபடுகிறார்களே என்ற சிந்தனை அவசியம் இல்லை. 40 வருஷம் அவன் உருவாக்கப்பட்டான், தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது அவன் பெற்ற காரியம், வனாந்தரம் தேவனுடன் நெருக்கத்தை கொடுத்தது. ரொம்ப நெருக்கமாயிட்டான் தேவனோடு. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்க நேரமெல்லாம் அழுதுருப்பான், ஏன் ஆண்டவரே இப்படி, அங்க ராஜ மாளிகையில் இருந்தனேன்னு சொன்னானோ தெரியாது, தேவனோடு பேச தொடங்கிட்டான், தேவனுடைய சத்தத்தை கேட்க தொடங்கி விட்டான். எகிப்தில் எங்களுக்கு தெரியும், இருக்கும் பொழுது தேவன் மோசையோடு பேசியதாக, மோசே தேவனோடு பேசியதாக எங்கேயுமே குறிப்புகள் இருக்க இல்லை. ஆனால் மீதியான்ல ஏதோ ஒரு விஷயம் அமைதியாக நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் மென்மையாக ஆரம்பமாகி இருக்கிறது. தனித்திருக்க கற்றுக்கொண்டான். நாங்கள் தனியே இருக்கிறது அவசியம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆக்களோடு இருக்கிறோம், சத்தத்தோடு இருக்கிறோம், எப்பொழுதுமே தேவ சத்தம் கேட்காது. எகிப்தில் அவன் அப்படித்தான் இருந்தான், சத்தம் எல்லா ஜனங்களோடு. ஆனால் இப்பொழுது தனிமையாக, பேச யாரும் இல்லை, ஆடுகளோட பேசிக்கிட்டு இருக்க முடியாது, பேசுவதற்கு யாரும் இல்லை, மௌனமாக அதிக நேரம் அவன் செலவிட தொடங்குகிறான், தேவனை சார்ந்து கொள்ளுகிறான். கவனச்சிதறல்கள் இல்லை, வேலை பளு இல்லை, செய்து காட்டணும், முடித்து காட்டணும், இவ்வளவு நாள் இந்த வேலையெல்லாம் செய்யணும், இந்த ஜனங்களை பார்த்து கொள்ளணும், எந்த பிரச்சனையும் இல்லை. அமைதியாக தேவனோடு அவன் தன் காலத்தை செலவிட்டபடியினால்
நாங்கள் பார்க்கிறோம், எரியின் முச்சடியில இருந்து தேவன் பேசும் மெல்லிய சத்தத்தை அடையாளம் கண்டான். இந்த 40 வருஷ காலத்தில் தேவ சத்தம் கேட்கும் ஒரு மனுஷனாய் மாறினான். ஏன்? அமைதி, தனிமை, மௌனம் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கும் மனுஷனாக மாற்றியது. அது மாத்திரமல்ல, அந்த முட்செடி எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறதை அவன் கவனித்தான் அப்படின்னு சொல்லப்படும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், கவனிக்கிற ஒரு குணாதிசயம் வருது. ஒரு தலைவனாக இருந்தால் அதிகமாக பேசுவதை விட செவிசாய் கேட்கிறது அவசியம், கவனிக்கிறது அவசியம். ஆகவே இப்போ அவனுக்கு அவன் கூர்ந்து கவனிக்கிறான். ஆடுகள் அப்படிதான் கவனிச்சிருக்கணும். எல்லா ஆடுக்கும் வந்ததா, ஏதாவது ஆடு காயம்பட்டதா, ஏதாவது ஆடுக்கு பாதிப்புகள் வந்திருக்கிறதா, கவனமாய் கூர்ந்து கவனித்தவன், பார்த்தவன். இப்பொழுது எரியும் முட்செடி எரியுது, ஆனால் வெந்து போகவில்லை என்பதை கவனிக்கிறான். கவனிக்கும் திறன் அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே திறமையாக தேவ சத்தம் கேட்கவும் மற்ற நபர்களை கவனமாய் பார்க்கவும் இந்த வனாந்தரம் அவனுக்கு உதவியது. 40 வருஷ காலம் பயிற்றுவிக்கப்படுகிறான். ஆகவே அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், மோசே நிற்கும் பூமி பரிசுத்த பூமி. அவன் பாதரட்சிகளை கலட்டிட்டு அவன் நிற்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் நின்ற இடம் பரிசுத்தமான இடம், தேவ சந்நிதி, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தபடியினால் ஒரு தேவனுக்கு பிரியமான மனுஷனாக அவன் உருவாக்கப்பட்டான். அவன் பெற்ற 4வது காரியம், வனாந்திரம் அவனுக்கு ஒருங்கிணைப்பு, இன்டகிரேஷன், இல்லாட்ட என்ன சொல்லுவோம், ஏகாபத்த கிரிமன ஒருங்கிணைப்பை கொடுத்தது. நாங்கள் பார்ப்போம் இருந்தால் இன்றைக்கு செய்தியே பிளவுபட்ட அடையாளம். அதுதான் எங்களுடைய இன்றைய செய்தி. எல்லா இடத்திலும் பிளவு. எகிப்தியர்கள் சேர்க்குறாங்க இல்லை, எபிரேயர்கள் சேர்க்குறாங்க இல்லை, குடும்பத்தில் இல்லை, ஊரை விட்டு போயிட்டான், கொலை செய்ய தேடுறாங்க, கொலைக்காரன், இப்படி பலவிதமான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள் நிறைந்த பிளவுபட்ட இருதயம் உள்ள, பிளவுபட்ட அடையாளம் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் மீதியான் தேசத்திலே, அந்த வனாந்தரத்திலே, அந்த 40 வருஷ காலத்திலே அவனுடைய வாழ்க்கை முழுமை அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இனி அவன் நான் எபிரேயன் தான் அப்படி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நான் எகிப்தியன் தான் என்று அவர்கள் பக்கமாய் சார்ந்து நடிக்க தேவையில்லை, ஏமாத்த தேவையில்லை. இப்ப அவன் வெறும் மோசே, தேவன் பயன்படுத்த போகும் மோசே. அவன் ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு விடுவிப்பாளனாக அவனுடைய வாழ்க்கையின் அடையாளம் மாறுகின்றது. ஒரு ஒருங்கிணைப்பு அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது. அவன் இனி யாரை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இனி யாருக்காகவும் அவன் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் பார்ப்போம் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை பல நேரம் பல திசைகளிலே பயணித்து கொண்டிருக்கு, பல காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் தேவன் ஒரு பக்கமாய் எங்களை இழுக்கிறார். ஆழமாக அவரிடமாய் சார்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆகவே பிளவுபட்ட மனிதன் மாறுகிறான், பிளவுபட்ட அடையாளம் இருந்தவன் மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருது. அது தேவன் தனக்காய் அவன் வாழ்க்கையில செய்கின்ற காரியங்கள். சிலர் இந்த இடத்துல இருக்கிற யாராவது இந்த மீதியான் அனுபவத்தில் இருப்பீர்களா? அதாவது ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, நாடு கடத்தப்பட்டு, யாருமே இல்லையே என்ற நிலைமையில நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு நீங்கள் அவசியம். ஆகவே உங்களை தேவன் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த வனாந்தர அனுபவம் அவசியமாயிருக்கிறது. சில நேரம் நாங்கள் என்னையோ காரியங்களை நம்பி அதிலே சார்ந்து இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து இந்த வனாந்திரத்துக்கு போகும் பொழுது அதுதான் ஆசீர்வாதம். அங்குதான் தேவன் தனிப்பட்ட விதமாய் எம்மை தொட்டு எம்மை தனக்காக மாற்றி நாங்கள் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு எங்கள் வாழ்க்கையிலே அவர் இடைப்படுகின்றார். இப்போ இங்கே நிற்பது செதுக்கப்பட்ட ஒரு மேய்ப்பன், செதுக்கப்பட்ட ஒரு விடுவிப்பாளர். ஆக்ரோஷமானவன் அல்ல, அடையாளம் தெரியாதவன் அல்ல, பிளவுபட்ட அடையாளம் உள்ள மனுஷன் அல்ல. இப்பொழுது இருப்பது தேவனுக்காய் செயல்படும், தேவனால் செதுக்கப்பட்ட, தேவன் பயன்படுத்த போகும் அந்த வல்லமையான பாத்திரமாக அவன் அந்த இடத்துல நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தேவன் கைவிடவில்லை.
தேவன் நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்தார். தேவனுடைய நேரம் வந்த நேரத்திலே அவனை கொண்டு அவனுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில பேசுகின்றார். அவனை மென்மையானவனாக, அமைதியானவனாக, சாதுவான சாந்த குணமுள்ளவனாக அவனுடைய வாழ்வை தேவன் வடிவமைக்கிறார். இதற்கு பாவித்தது அந்த வனாந்தரத்தை, அந்த மீதியான் தேசத்தை. அந்த இடத்திலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை சிறு வயதிலேயே மரணத்திலிருந்து தப்புவித்த தேவன் அவனுடைய வாழ்க்கையை அந்த நாளிலே முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தேவன் அவனுடைய வாழ்வை வடிவமைத்து ஆழமாக அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவனை கட்டி எழுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய முடிவு என்ன? தற்காலிகமான காரியங்களை விட அநித்தியமான காரியங்கள், அழிவில்லாத காரியங்கள் எனக்கு இருந்தால் போதும், நான் துன்பப்படுவது மேலானது, நான் எகிப்தியன் என்று சொல்லுவதை விட என்று அவனுடைய வாய் சொற்கள் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே இரட்சகராக இருக்கிற நம் தேவன், இன்று உங்களுடைய இரட்சகராக, என்னுடைய இரட்சகராக இருக்கிற தேவன் ஒரு செதுக்குபவராக, வடிவமைப்பாளராக இருக்கின்றார். இன்றைய நாளில் இந்த இடத்துல பிளவுபட்ட இருதயத்தோடு, பிளவுபட்ட அடையாளத்தோடு, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே நாங்கள் யாராவது இருப்போமாயிருந்தால் இது எங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் பிடித்திருந்தார். தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் தன் இரத்தத்தினால் மீட்டு கொண்டிருப்பாராயிருந்தால் நிச்சயமாக நீங்கள் அவருக்கு தேவை, உங்கள் வாழ்க்கை அவருக்கு தேவை. உங்கள் வாழ்வை கொண்டு இன்னும் அநேக காரியங்களை தன்னுடைய ராஜ்யத்திலே செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆகவே உங்கள் அழைப்பை நீங்கள் அறிந்திருப்பீர்களாயிருந்தால் உங்கள் குணாதிசயம் கட்டி எழுப்பப்பட தேவனிடத்திலே உங்களை அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் அந்த காரியத்திலே, நீர் என்னை பயன்படுத்த போகும் அந்த காரியத்திலே சரியான குணாதிசயங்கள் எனக்கு வருவதற்கு ஆண்டவரே நான் என்னை இதோ அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லி எங்களை அர்ப்பணிப்போம். அதே போல அங்கீகாரம் கிடைக்காமல் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருப்போமாயிருந்தால் சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த ஒதுக்கப்பட்ட காலம், இந்த புறக்கணிக்கப்பட்ட காலம், இந்த தள்ளப்பட்ட காலம் என்னுடைய வாழ்வை மாற்றும் காலமாக இதோ நான் தருகிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்க வடிவமைங்கன்னு சொல்லுவோம். அதே போல தேவன் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். வனாந்தரத்திலே அந்த அமைதியான சூழ்நிலையிலே, தனிமையான சூழ்நிலையிலே அந்த கோபக்கார மோசையோடு, ஆக்ரோஷமான மோசையோடு பேசிய தேவன், அவனை அமைதிப்படுத்தி சத்தத்தை கேட்க வைத்த தேவன் இன்றும் உங்களோடு என்னோடு பேச காத்திருக்கிறார். எங்களுக்கு அதிக வேலை பளுவின் காரணமாக நாங்கள் அதிக சத்தத்தின் மத்தியில் இருக்கிறபடினால, எப்பொழுதுமே பிஸியாக வேலை பளுவோடு இருக்கிறபடினால எங்களால் அவரோடு அமைதியாக இருந்து சத்தம் கேட்க முடியாமல் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் சொல்லும், ஆண்டவரே, சத்தத்தை நான் கேட்கணும், நீர் பேசும் அந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரே, இதோ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய ராஜ்யத்திலே என்னை எடுத்து பயன்படுத்தும், இதோ நான் என்னை தருகிறேன் என்று எங்களை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக தேவன் எங்களை எடுத்து தன் ராஜ்யத்திலே தனக்காக பெரிய காரியங்களை செய்ய பயன்படுத்துவார்.